சார் வணக்கம் சார். வணக்கம். எனக்கு பாரத்தின் மீடியாவுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ வந்து கோயம்புத்தூர் வடக்கு மாவட்ட பிஜேபி தலைவராக ஒரு வந்த பிறகு உங்களுடைய அந்த தருணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கு சார்? அதுக்கு முன்னாடி பல பொறுப்புகளில் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு 1 இயர் பக்கத்தில் உங்களுக்கு தலைவர் பொறுப்பு கிடச்சிருக்குது. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாவட்ட தலைவராகி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இது என்னென்னா, பிஜேபியில் எப்படி ஒரு அதிசயம் நடக்குமோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, பொதுவாக திராவிட கட்சிகளில் தமிழ்நாட்டில் பேசும் பொழுது சமூக நீதி, சமத்துவம் இந்த மாதிரி கருத்துக்களை அதிகமாக ஓங்கி ஒழிப்பாங்க. ஸோ அந்த சமூக நீதி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்துறது பிஜேபி அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, ஒரு அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்தவர். நான் சாதாரண ஒரு விவசாய கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு தம்பதிக்கு தான் நான் பிறந்தது. அந்த அடிப்படையில் எனக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவுங்கிறத காட்டிலும் எட்டாக்கண்ணின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய அந்த இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழே இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்து வரும்போது அரசியலை எதிர்பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா இங்கே அரசியல் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்ட தலைவர் கஷ்டமாக. அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது, அது குறிப்பாக ஒரு அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்து மாவட்ட தலைவர் ஆகணும், ஒரு தேசிய கட்சிக்கு மாவட்ட தலைவர் ஆகணுங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, பிஜேபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எல்லா சமுதாயங்களுக்குமே அங்கீகாரம் கொடுக்குற ஒரு கட்சி. இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இதில் இருக்கிறனால நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நம்ம பிஜேபியில் உறுதியாக நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கட்சி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த கட்சியில் நம்ம பிஜேபியில் ஜாயின் பண்ணலாம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த இடங்கள் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம், அது இல்லாமல் கோயம்புத்தூர் போன்ற ஒரு கொங்கு மண்டலத்தில் வளர்ந்த கட்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி இடங்களில் ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை மாவட்ட தலைவராக்குறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த பகுதியில் வாழக்கூடிய சமுதாய மக்கள் இதை ஏற்றுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஜென்ரல் பிளாட்ஃபார்மில் ஒரு தேசிய கட்சி ஒரு எஸ்சி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு லீடரை அறிவித்து அவங்க மூலமாக அந்த அரசியல் முன்னெடுப்பு நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அவ்வளோ பெரிய சவாலான விஷயத்தை பிஜேபி எடுத்தது, உறுதியை எடுத்து அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மற்றும் தேசிய பொறுப்புகள் இருந்த கோயம்புத்தூர் மாவட்டம் சொல்லும்போது உங்கள் சமூகத்தை உங்களுக்கு கொடுத்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அதை பெருசாகவே ஃபீல் பண்ணலாம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அருந்ததியர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபியில் அருந்ததியர்களுக்கான எங்களுடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை முதல்ல மாநில தலைவராக்குனாங்க. அதுக்கப்புறம் மத்திய இணையமைச்சராக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி சொற்ப எண்ணிக்கையில் தான் அருந்ததியர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. அது குறிப்பாக மேற்கு மண்டலம் போன்ற பகுதிகளில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது நான் மாவட்ட தலைவரானதுக்கப்புறம் நிறைய மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்குமே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மாவட்ட தலைவர் அப்படிங்கிறது ஒரு அருந்ததியர் சமுதாயத்தை கொடுத்தது ஒரு பெரிய அங்கீகாரம் தான். அதனால் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பேட்டி வாயிலாக நன்றி சொல்லிக்கணும். நான் கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்குது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ உங்கள் கோயம்புத்தூரில் மேக்ஸிமம் உங்கள் சமூக மக்களெல்லாம் மேக்ஸிமம் 99% பிஜேபி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, நான் மாவட்ட தலைவர் ஆன உடனேயே இப்போ பத்திரிக்கையில் ஒரு பட்டியலின சமுதாய மக்களை இந்த மாதிரி பாஜகவோட மாவட்ட தலைவராக அறிவிச்சிருக்குது பிஜேபி அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையில் வரும்போது பல நண்பர்கள் குறிப்பாக அருந்ததியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய நண்பர்கள், அதிமுகவை சேர்ந்தவங்க, இன்னும் பிற சமூக அமைப்புகள் நடத்திட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. பரவாயில்ல தலைவரே, இந்த சமுதாயத்துக்கு எந்த கட்சிகளும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் பிஜேபி கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம நன்றி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அன்றைக்கி வாழ்த்து சொன்னாங்க. இன்னுமே அவங்க தொடர்பில் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது அவங்க சொல்கிற விஷயம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சமுதாய மக்கள் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் பிஜேபி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அருந்தியர் மக்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, பண்ணிட்டும் இருக்கிறாங்க.
உங்களுக்கு இப்போ வந்து வடக்கு மாவட்டம் இல்லையா, கோயம்புத்தூருக்கு வடக்கு மாவட்டத்தில் இப்போ எத்தனை சட்டமன்ற தொகுதி வருது சார்? கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அதே மாதிரி சூலூர் சட்டமன்ற தொகுதி, அவினாசி தனி சட்டமன்ற தொகுதி, இந்த 3 சட்டமன்ற தொகுதி தான் கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தில் வரக்கூடியது. 2 வந்து பொது தொகுதி, 1 வந்து ரிசர்வ் தொகுதி. சரி சார். அந்த 3 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி போட்டியிடுற வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிமுக அந்த மாதிரி? என்னோட அபிப்பிராயம், ஒரு பிஜேபியினுடைய மாவட்ட தலைவராக 3 சட்டமன்ற தொகுதியிலுமே பிஜேபி போட்டியிடணும்னு நான் விரும்புவேன். காரணம் என்னென்னா, பிஜேபி வளத்திற்காகத்தான் நம்ம இந்த இயக்கத்தில் சேர்றோம். இந்த சித்தாந்தம், கொள்கைகள், லட்சியங்கள் வந்து இந்த நாட்டினோட வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் வரும்பொழுது 3 சட்டமன்ற தொகுதியுமே தேர்தல் களத்துக்கு தயார்படுத்தி வச்சுருக்கிறோம். என்னோட அபிப்பிராயம், என்னோட சொந்த விருப்பம், 3 சட்டமன்ற தொகுதியிலுமே பிஜேபி போட்டியிட்டால் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து யாராவது கேட்டிருக்காங்க சார், எங்களுக்கு சீட்டு ஒன்று அந்த மாதிரி வடக்கு மாவட்டத்தில் யாராவது ஒரு தொகுதியில்? நிச்சயமாக ஒரு தொகுதியிலுமே 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக பாட்டநமக்கு வச்சு இப்படி பல கூட்டணிகள் எல்லாருமே கேட்பாங்க. இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சிகளிலுமே அவங்களுக்கு போட்டியிடறதுக்கு விருப்பம் தெரிவிப்பாங்க. அந்த அடிப்படையில் பிஜேபியில் 3 சட்டமன்ற தொகுதியில் மேட்டுப்பாளையம், அவினாசி தனி தொகுதி, சூலூர் சட்டமன்ற தொகுதி 3லையுமே பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க, போட்டியிடுறதுக்கே தயாராக இருக்கிறாங்க. இதில் குறைஞ்சது ஒரு 4-5 வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகமான வேட்பாளர்களே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 3 தொகுதிகளுமே பிஜேபி வலிமையான ஒரு இயக்கமாக இருக்குது. இந்த உங்களுடைய கட்டுப்பாட்டில், மாவட்ட கட்டுப்பாட்டில் 3 தொகுதியுமே பிஜேபி நல்ல வளர்ச்சியில் இருக்குது, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையுமே இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நல்ல ஓட்டு எண்ணிக்கையில் வாங்கி ஏடிஎம்கே 3rd பிளேஸ்க்கு தள்ளி நம்ம 2nd பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். ஸோ கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீலகிரி பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் பிஜேபி 2nd பிளேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பிஜேபி அதிகமாக விரும்புகிறாங்க. காரணம் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி அரசியல். அதாவது இவங்க சொல்கிற மாதிரி திமுகவோ அல்லது மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி இது மதவாத அரசியல் இல்லாமல் ஒட்டுமொத்த மனிதனுக்கான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் அனைவரும் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரத பிரதமருடைய நோக்கம், எண்ணம். அதை நடைமுறைப்படுத்துகிறோம். எந்த விதமான ஊழல் இல்லாமல், எந்த விதமான லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இதை பாரத பிரதமர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை இந்த ஓட்டாக மாறி பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபியை வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வர வச்சிருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த அண்ணாமலைஜி வந்து கோயம்புத்தூரில் இந்தி தேர்தல் போட்டியிட்ட நாடாளுமன்றத்தில், இப்போ எம்எல்ஏ தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்குலேயே தெற்குலேயே வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்குங்க எப்பவுமே வந்து தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய கட்சி. தலைமை தான் முடிவெடுக்கும். இப்போ தேர்தல் அப்படின்னு வந்தாச்சுன்னா கூட்டணியை முடிவு பண்ணுறது தலைமை, வேட்பாளர்களை முடிவு பண்ணுறது தலைமை. எங்களுக்கு கூட்டணி வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய அந்த கட்சியினுடைய ஆலோசனை கூட்டங்களில் நம்ம மாநில லெவலில் மாநில தலைமை கிட்ட நம்ம எடுத்து சொல்றதுக்கு அவங்க வாய்ப்புகள் கொடுப்பாங்க. கோயம்புத்தூர் மாவட்ட சார்பானது கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பில் இருக்குமோ அவங்களுக்கு ஒரு இடம் தெரியும், அண்ணாமலைஜி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிற்கிறாங்களா, வேற எங்கே இப்போ தமிழ்நாடுக்குள்ளே எந்த தொகுதியில் வேணால் நம்ம நிற்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கோயம்புத்தூரில் யாருமே நின்றனால நான் கேட்குறேன், கோயம்புத்தூர்ல நிற்கிற வாய்ப்பு இருக்காது. அண்ணாமலைஜி பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரபலமான முகம். நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அண்ணாமலைஜியும் ஒரு மிக பிரபலமான ஒரு முகம். அவர் தமிழகத்தில் எந்த தொகுதி வேணாலும் நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் இப்போ பிஜேபியினுடைய தேர்தல் கோட்பாடுங்கிறது மாநில தலைமை என்ன உத்தரவிடுவதோ அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அண்ணாமலைஜி நிற்கணும், இந்த தொகுதியில் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நிற்பார். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நீ பல இடங்களில் போயிருப்பீங்க. அண்ணாமலைஜி வந்து கொஞ்சம் தலைவர் போஸ்டிங்லேருந்து கொஞ்ச நாள் வந்து நமக்கு தேசிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இருந்தால் கூட தமிழ்நாட்டு மாநில பிஜேபி தலைவர் போஸ்டிங்கில் தூக்குனதுனால கொஞ்சம் தொண்டர்கள்லாம் ஃபீல் பண்ணுறப்ப நான் நினைக்கிறேன். பல ஊர்களை போகும்போது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை தலைவர்களை மாற்றக்கூடிய கட்சி. இந்த நம்ம கட்சியினோட சிஸ்டமே, பிஜேபியோட சிஸ்டமே இதுதான். இது எதுக்காக இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், அனைத்து சமுதாய மக்களுக்குமே அனைவருக்கும் அந்த தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் சொல்கிற சமூக நீதி இதில் தான் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கான பிரதிநிதித்துவமும் இதில் தான் கவர் ஆகும். நீங்கள் ஒருத்தர் மட்டுமே நிரந்தர தலைவர் அப்படிங்கிறது பிஜேபியில் என்றைக்குமே இருக்காது. இங்கே நிரந்தரம் அப்படிங்கிறது பிஜேபியில் பொறுத்த வரைக்கும் லட்சியங்கள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், குறிக்கோள்கள் இதுதான் நிரந்தரமாக இருக்குமே தவிர தலைவர்கள் இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஸோ தலைவர்களை பேஸ் பண்ணி இந்த இயக்கம் வந்து வளரல. தலைவர்கள் அன்னைக்கு வருவாங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு தலைவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி வளரும்.
அது படிப்படியாக வளரும். ஆக மொத்தம் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சித்தாந்தத்தை நோக்கி வந்த தலைவர்கள், தொண்டர்கள் சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சியினுடைய சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சிக்குள்ள இணைஞ்சு பல்வேறு பொறுப்புகள் எடுத்து வேலை செய்கிறாங்க. அதனால தலைவர்கள் மாறுறது அப்படிங்கிறது பிஜேபிக்குள்ள சாதாரண விஷயம். இதுக்கு பிஜேபியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பொதுமக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்படி பார்த்து பழகிட்டாங்கன்னா, திமுகவா நிரந்தரமாக கருணாநிதி தான் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பார்த்தவங்க, அண்ணா திமுகவா எம்ஜிஆர் தான் நிரந்தர தலைவர். ஸோ இந்த மாதிரி பார்த்து பழகினதுனால பிஜேபி அப்படின்னால அவங்க நிரந்தர தலைவரை எதிர்பார்க்குறாங்க. பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அது. ஆனால் அந்த மாதிரி பிஜேபி சிஸ்டம் வந்து இல்லை. பிஜேபி வந்து ஒட்டு மொத்தமாக அனைத்து சமுதாயத்துக்குமே பிரதிநிதித்துவம் கொடுக்குறது. அவ எப்படி பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும்? நான் ஒருத்தனே நிரந்தரமான தலைவர் இருந்தால் அடுத்தவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்? ஸோ அந்த அடிப்படையில் தான் பிஜேபியில் வந்து இந்த விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் சில தலைவர்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அந்த பொறுப்பு இல்லைங்கும் போது சின்ன ஆதங்கம் இருக்க தான் செய்யும். அது பொதுமக்கள் மத்தியிலும் வெளிப்படும். பொதுமக்கள் மத்தியில் பேசும்போது அது ஒரு குறையாக சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதான் அண்ணாமலைஜி தலைவர் பொறுப்பு 2020 வந்துட்டு பிறகு அவருடைய ஸ்பீச்சு அந்த கொஞ்சம் ஸ்டேட் பார்வர்டு இந்த விஷயம் புரிகிற மாதிரி அந்த ஆதாரத்தோடு எடுத்து வச்சு நிறைய விஷயங்கள் இதில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இளம் பெண்கள் வந்தாங்க. அப்படி வரும்போது அவங்க திடீர்னு அவங்க வந்து ஒரு தேசிய பொறுப்பில் இருந்தாலும் கூட, தேசிய செயற்குழு பொறுப்பில் இருந்தால் கூட அது பெருசாக தெரியாது. தமிழ்நாட்டில் அண்ணாமலைஜியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அது கோயம்புத்தூர்ல எப்படி சார் எதிர்ப்பு? இல்லை, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணலைங்க. காரணம் என்னென்னா, இந்த கட்சியினோட சிஸ்டம் தெரிஞ்சவங்க. அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பொறுப்புகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கட்சியினோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்க அண்ணாமலைஜி ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ மீடியா வந்து பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வந்து அதை எதிர்பார்க்கறதுனால மீடியா தான் என்ன பண்ணுதுன்னா, அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்குறாங்க. பட் அண்ணாமலைஜி இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸில் தான் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, போன வாரமும் கூட 17ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 22,000க்கும் மேற்பட்ட திருமுனை பிரச்சார கூட்டங்களை நடத்தணும்னு சொல்லி அண்ணாமலைஜி தலைமையில் தான் பண்ணினாங்க. அப்படி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ஜி வந்து இந்த திருமுனை பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் அவர் பொறுப்பு அப்படின்னு நியமிச்சு விட்டதுக்கப்புறம் அண்ணாமலைஜி தான் இதை முழுமையாக எடுத்து பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு மேலே திருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜி யாருமே ஒதுக்கலை. கட்சி ஒதுக்கலை, கட்சி நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாருமே ஒதுக்கலை. அவருக்கு உண்டான இடம் வந்து தொண்டர்கள் மத்தியில், கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பெரிய லெவலில் இருக்குது. எப்படி எங்களுடைய மூத்த தலைவர்கள் எச் ராஜா அண்ணா இருக்காரு, பொன்னார் அண்ணாச்சி இருக்காங்க, தமிழிசை அக்கா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அடிப்படையில் இருக்கிறாங்களோ, எங்கள் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறாங்களோ அதே அளவு அண்ணாமலைஜியும் இருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து திடீர்னு அதாவது பிஜேபி திடீர்னு ஒரு பெரிய போஸ்டிங் வரும், ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, அது இன்னொரு ரேஞ்சில் எம்பி ரேஞ்சில் போகும், மத்திய மினிஸ்டர் ரேஞ்சில் போகும். அது பிஜேபியில் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதை கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். மற்றபடி நடுத்தர பப்ளிக் இந்த விஷயங்கள் தான் அண்ணாமலைஜி வந்து எப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் அப்படிமே பப்ளிக்கில் பொதுவாக வந்து வெளியில் ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அதனால தான் பொதுமக்களுக்கு புரியாதுங்க. காரணம் என்னென்னா, பொதுமக்கள் நான் தான் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளையாட்டும் எல்லா கட்சிகளும் நிரந்தர தலைவர்களே பார்த்து பழக்கப்பட்ட பொதுமக்கள். அதனால் இது 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பதவி மாறுவாங்க, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு டைம் பதவி மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை ஃபீல் பண்ணத்தான் செய்வாங்க. அது போக போக பொதுமக்களே பழகிக்குவாங்க. இந்த கட்சி பிஜேபி பொறுத்த வரைக்கும் லட்சியங்கள் சித்தாந்தங்களை வச்சு கட்டமைச்சு கொண்டு வரக்கூடிய தேசபக்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம். அப்போ என்ன ஆகுன்னா, இது நிரந்தரமாக இந்த இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பிஜேபி ஒன்ஸ் வளர்றது லேட் ஆனாலும் கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது பிஜேபியோட சரித்திரத்தில் என்றைக்கும் வராது. அதுக்கு காரணம் வந்து நிரந்தரமான தொண்டர்கள், சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிரந்தரமான தொண்டர்கள். இங்கே தலைவர்கள் எத்தனை பேர் வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் இந்த சித்தாந்தத்தை ஒட்டி இருக்கிற தொண்டர்கள் என்றைக்கும் மாறவே மாட்டாங்க. அதனால் இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது உயிரமே தவிர என்றைக்கும் சரியாது. அதனால தான் இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கடந்து முதலமைச்சர் பதவியிலையோ அல்லது இப்போ மத்திய அரசாங்கத்தில் தொடர்ந்து 3வது முறை மோடி ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த அடிப்படை சித்தாந்தம் கட்டமைப்பு தான். ஸோ இந்த கட்டமைப்பை வந்து நம்ம பிஜேபியில் வந்து ஆரம்பத்தில் எங்களுடைய நிறுவனர்களாக இருந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, இந்த மாதிரி எங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கட்டமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சித்தாந்தத்தின் மேலே கட்டமைக்கப்பட்ட அரசியல் இயக்கம் என்னைக்கு தோல்வி வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதை நம்ம இந்தியாவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. பெரிய வளர்ச்சிக்கும் போக போக படிப்படியாக வளர்ந்துட்டு தான். நிச்சயம் ஆலமரம் வளர்றதுக்கு லேட் ஆகும், பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன சார், இப்போ ஓபிஎஸ் வந்து கடைசி வரைக்கும் ரீசெண்டாக ஒரு
3 days வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஜேபியில் தான் இணைவார் அப்படின்னு போயிட்டுது. யார் எதிர்பார்க்கணும் திடீர்னு வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாரு. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு நம்ம ஓபிஎஸ் அண்ணனுடைய தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? பொதுவாக எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓபிஎஸ் அண்ணன் வந்து ஒரு முன்னாள் முதல்வர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு பார்த்தமான அவர் அம்மையார் அம்மாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை ஓபிஎஸ் அண்ணனை பரதன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இருக்கும்போது அவங்களுடைய தொண்டர்களும் உண்மையாகவே அவங்க மேலே பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. என்னோட அபிப்பிராயம் தனிப்பட்ட கருத்து, அவர் திமுக இணைஞ்சது தொண்டர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவங்க வழியில் அரசியல் பண்ணி அவங்க வழியிலே முதலமைச்சரும் ஆனவர். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உண்மையான அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பேர் இடியாத்தான் இருக்குமே தவிர, அவர் எடுத்த முடிவு தவறுன்னு தான் சொல்லுவாங்க. 100% தவறுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் அரசியல் விட்டு வெளியே போயிருந்தாலும் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் திமுகவில் போய் அணைஞ்சது அவர் நிச்சயமாக வந்து 2-3 முறை முதலமைச்சராக தற்காலிக முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அவங்களுடைய தொண்டர்கள் ஓபிஎஸ் அண்ணனுடைய தொண்டர்கள் இருப்பாங்க. என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு அதுக்கும் வந்திருக்கும். அதனால இந்த கேள்வி நாங்கள் ஓபிஎஸ்னுடைய தொண்டர்களாகட்டும் ஆதரவாளர்களாகட்டும் நிச்சயமாக வந்து ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த எலெக்ஷனில் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் முதல்வராக இருந்த பொழுதும் சரி, அதுக்கப்புறம் அவர் ஆட்சி நடத்தின விதம், அதுக்கப்புறம் முதல்வரான மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் முதல்வராகும் போதும் கூட மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டேபிளான அரசாங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து தான் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் பேர் உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் மறுப்பு கொள்கைகளை வெளியே பேசிக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி நடந்துக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதிமுக அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை ஒட்டி வளரக்கூடிய ஒரு திராவிட கட்சி. ஸோ அந்த அடிப்படையில் தேசிய கட்சி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அதிமுகவுக்கு இவங்களுக்கு இயற்கையான ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு எம்ஜிஆரும் வந்து சப்போர்ட் பண்ணார், புரட்சித் தலைவி அம்மாவும் சப்போர்ட் பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு, எடப்பாடியாரும் சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி எங்களுடைய பாரத பிரதமர் மோடியும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நான் இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஒர்க்கு கிடைக்கும் எனக்கு பாரத் மீடியாவுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுத்து பேட்டி கொடுத்துக்க ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.